ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசாலாம் கிடையாது, ஒரு ரிவ்யூ மாதிரி தான் இருக்க போகுது. எங்கள் வீட்டில் ஒரு ஆளை நாங்கள் அட்மிட் பண்ணியிருந்தோம். அதாவது நான் சொல்கிறது ஓபி விஷயம் கிடையாது. ஒரு நாளில் போய் எல்லாமே முடிச்சுட்டு வர்றது கிடையாது. நாங்கள் வந்து அட்மிட் பண்ணி அங்கே 1 வீக் அங்கே பார்த்து ட்ரீட்மெண்ட் ரெகுலராக எடுத்து ஸ்கேன் அதில் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை, எங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை. நாங்கள் அங்கே போய் நாங்கள் வந்து ட்ரீட் பண்ண வேண்டியதாக, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மாதிரி நான் போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அங்கே நாங்கள் எமர்ஜென்சி வார்டில் போய் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, ஓரளவுக்கு பண்ணாங்க. இப்போ நைட்டு ஃபுல்லாகவே முடிச்சிருந்து நிறைய டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ டாக்டர்ஸ் அவங்களோட ஹெல்ப்பை பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு, அவங்களோட சப்போர்ட் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அட்மிட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அட்மிட்டும் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஏகப்பட்ட சாம்பிள்ஸ், ஏகப்பட்ட பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா சுகர் அந்த ரிலேட்டடான பிரச்சனை இருக்கிறதுனால ஸோ அதுக்கான ஏகப்பட்ட பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவைன்னு ஃபஸ்ட் டே சாம்பிள் எடுத்தோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுக்க வேண்டியது இருந்துச்சு, ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருந்துச்சு, கண் டெஸ்ட்டு, அப்புறம் வயிற்றுக்கு ஸ்கேன் எடுக்கிறது இப்படின்றது, இசிஓ அப்படின்னு நிறைய விஷயம் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாமே பக்கத்தில் இல்லை, எல்லாமே கொஞ்சம் தூரத்தில் இருந்ததுனால இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. பட் அது கூட பெரிய மேட்ரு இல்லை, ஏன்னா அதுக்கு ஆள் இருக்காங்க, அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆள் இருக்காங்க, அவங்க வந்து இந்த வீல் சேரில் வச்சு கொண்டு போகிறதோ இல்லை ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போகணும், நடக்க முடியாது, படுத்தே தான் இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்க, ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போவேன். இல்லை நடக்க முடியாது ரொம்ப தூரம் அப்படின்றவங்களுக்கு வீல் சேர் இருக்குது, அதில் வச்சு கொண்டு போய் அவங்களுக்கு இந்த தேவையான சப்போர்ட் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அது ஆனால் டெஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ் அது வந்து எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்னு இப்போ நம்ம பிளட் சாம்பிளை எடுத்து நம்ம வந்து டெஸ்ட்டு கொடுப்போம். அவங்க சொன்ன டைமிங்கில் வந்து நிறைய விஷயம் கிடைக்கும். அவங்க சொல்கிறாங்க, இப்போ நான் 10 மணிக்கு போகிறேன்னா மதியம் 2 மணிக்கு வாங்க அப்படின்றாங்க. 2 மணிக்கு போனோம்னா 2 மணி இல்லை 5 மணிக்கு வாங்கன்றாங்க. ஸோ அந்த டைமிங் தான் கொஞ்சம் சரியில்லை. ஏன்னா அந்த இடத்துல எதுவும் மிஸ்டேக் நடக்குதா, ஏன் அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா 2 மணிக்குன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் 5 மணின்றது எவ்வளோ டிலே ஆகுது. ஸோ இப்போ 2 மணிக்கு பார்த்துட்டு பிளட்டோட ரிசல்ட்டை பார்த்துட்டு நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலான்றதுனா ஃபுல் டைம் மறுபடியும் அங்கேயே உள்ளே இருக்க வேண்டியதாக சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயம் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, தண்ணியோட ஒரு டேப், குடிக்கிற வாட்டர் டேப்பு கூட ரொம்ப தூரம் அலைய வேண்டியதாக இருக்குது, ரொம்ப பெரிய க்ரௌடு இருக்குது. ஸோ நிறைய இடத்துல வைக்கலாம், ஏன் வைக்காமல் இருக்காங்கன்றது எனக்கு இன்னும் தெரியல. அது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. வெளியே டீ கடையெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதில் இன்ஜெக்ஷன்றது பார்த்திங்கன்னா இன்சுலின், இந்த பேசிக்கான இந்த இன்சுலின் அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாகவே கொடுக்கும். ஆனால் வெளியில் போய் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க ஒரு சில டாக்டர்ஸ் சொல்லலை, ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வேறு வழி இல்லாமல் வெளியே போய் வாங்கினா அங்கே 10 ரூபா கொடுத்து நாங்கள் இன்சுலின் இன்ஜெக்ஷனை வாங்க வேண்டியது சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஏன்னா உள்ளே ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்றது எங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இன்சுலின் நம்ம தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் உள்ளே கிடைக்கும்ன்றது எங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் தெரியாதவங்க இப்போ எதர்ச்சியாக சொல்லிட்டாங்க. ஆனால் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம தான் வாங்கணும்னு நினச்சி வெளியே தினமும் 10 ரூபா 20 ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தண்ணி பாட்டிலும் பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொல்கிறேன், வாட்டரோட தேவைன்றது அங்கே அதிகமாக இருக்குது. ஆனால் அதில் டேப் வாட்டர் ஹாஸ்பிட்டலில் எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெளிவாக தெரியல. ஏன்னா தண்ணி இங்கே இருக்கும் பார்த்தா தண்ணியே இல்லை, நிறைய இடம் கொஞ்சமாக இருந்துச்சு. ஃபுட்டும் எங்களுக்கு ஒரு வாரம் இருந்தோம், ஃபுட்டு எனக்கு தெரில, நான் ஃபுல் டே அங்கே இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்னிங்கில் ஃபுட்டுக்கு எதுவும் ப்ரொவைட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியும். ஃபுட்டு அவங்க ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் தான் வெளியே வாங்கி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். தண்ணியும் அதே மாதிரி தான், ஒரு பாட்டில் 20 ரூபா அந்த மாதிரி ரொம்ப சீப்பான குவாலிட்டியில் உள்ள வாட்டர் கேன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வெளியே 3 டீ கடை இருக்குது ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே. ஸோ வேறு வழி இல்லாமல் அதை தான் நாங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை போச்சு. ஸோ தண்ணிக்கு மட்டும் ஏதாச்சும் பார்த்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் லிஃப்ட்டு நிறைய டைமில் ஒர்க் ஆகாமல் ஆஃப் பண்ணியே தான் வச்சுருந்தாங்க. ஸோ நார்மலாக இருக்கிறவங்க பீப்புளுக்கு பிரச்சனை இல்லை. பேஷண்ட்டு நடக்க முடியாது, கால் வலி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி லிஃப்ட்டு யூஸ் ஆகலைன்னா அவங்க எப்படி நடந்து போவாங்கன்றது தெரியல. ஏன்னா இன்னொரு இடம் இருக்குது, ஆனால் இங்கேருந்து இது பக்கமாக இருக்குதுன்னு இப்படி போகிறதுக்கால அவ்வளோ தூரம் போய் அங்கேருந்து லிஃப்ட்டில் ஏறி போகணுன்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ லிஃப்ட்டு அந்த விஷயத்தையும் கொஞ்சம் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க, கிட்னின்ற விஷயத்துக்கு, கிட்னி ப்ராப்ளம்ன்றதுனால அங்கே டாக்டர் அங்கே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து பெரிய உள்ள ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் மாதிரி அண்டு ஐசியூ வார்டு மாதிரி பெருசாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல பவர்ன்றது அடிக்கடி கட் ஆகுது. கட் ஆகி ½ அன் ஹவருக்கு மேலே வரைக்கும் பவர் வரல.
ஸோ அந்த இடத்துல இந்த இன்வெர்ட்டர் அந்த ஜென்ரேட்டர்லாம் ஒர்க் ஆகுதா கரெக்டாக? ஹாஸ்பிட்டலுன்றது எப்போ 24 ஹவர்ஸ் பவர் சப்ளை இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்லது. அவங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டோ ஏதாச்சும் அவங்க இந்த மிஷின்ஸை வச்சு இந்த வேவ்லாம் பார்ப்பாங்கல்ல, ஹார்ட் பீட் அதெல்லாம் தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, இல்லை அது பவர் சப்ளை தேவைப்படுன்ற விஷயம் இருக்கும்போது இப்படி பவர் கட் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்க தான் செய்யுது. இன்னமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நடக்கும்போது இப்போ கையை பிடிச்சி நடப்போம்ல, அந்த ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சி நடப்போம்ல மேலே படிக்கட்டில், ஸோ அது கையோடு வந்துருச்சு. ஸோ இந்த சைடு வேறு சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ அப்படின்றபோது வயசானவங்க பிடிச்சி மேலே ஏறி நடந்து வரணுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ கொஞ்சம் சொல்ல முடியாது, பாதிக்கு பாதி வந்து ட்ராபேக்ஸும் இருக்குது, நல்ல விஷயங்களும் இருக்குது. நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்டே பண்ணி பேஷண்ட்டோட இருந்து நிறைய பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனால் மெடிசன்ஸு பார்த்திங்கன்னா பற்றாக்குறை இருக்குது. 1-2 மெடிசன்ஸ் வந்து உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கிடைக்காது, வெளியே தான் வாங்கி ஆகணுன்ற மாதிரி வெளியே வாங்கணும்னா அதோட வேலை வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ தான் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நான் ரிப்ளையை போட்டுறேன். இல்லை நிறைய பேர் நிறைய கேட்குறீங்கன்னா இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக ஒரு வீடியோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாகவும் நான் போட்டுறேன். ஸோ தேங்க்ஸ்.